அண்மை செய்தி. தஞ்சையில் மத்திய அமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். அதாவது தஞ்சாவூர் கிரேசி மஹால் என்ற திருமண மண்டபத்தில் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட பாஜக தலைவருக்கான தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவராக இரண்டாவது முறையாக ஜெய் சதீஷ் என்பவர் மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என தேர்தல் அதிகாரி அறிவித்தவுடன் அது எதிர் திசையில், அதாவது பார்வையாளர்கள் திசையில் அமர்ந்திருந்த மற்றொரு தரப்பினர் முறையாக தேர்தல் நடத்தாமல் எப்படி நீங்கள் இவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதாவது ஏற்கனவே இருந்த அந்த பனைவேல் இளங்கோவன் அவருடைய தரப்பினர் தான் இந்த கூட்டத்திற்கு வந்திருந்தனர். அவர்கள் முறையாக தலைவருக்கான தேர்தல் முறையாக நடத்தாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே தற்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஜெய் சதீஷ் என்பவர் எதற்கும் ஒரு விலை இருக்கிறது என கூறியிருந்தார். அந்த விலைதான் தற்பொழுது இவர் மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என குற்றம் சாட்டி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மேடையில் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் முன்னிலையிலேயே பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த கூட்டத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. பின்னர் அனைவரும் அமைதியாக இருங்கள், பின்னர் பேசிக் கொள்ளலாம் என கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்கள் கூட்டத்தில் தற்பொழுது அமர்ந்திருக்கிறார்கள். இந்த சலசலப்புக்கு இடையில் அவர் ஜெய் சதீஷ் என்பவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று அறிவிக்கப்பட்டு அவர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அவர் தலைவருக்கான அந்த படிவத்தில் கையொப்பமிட்டு எல் முருகன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவரிடமிருந்து அதற்கான சான்றிதழை பெற்றுக் கொண்டார்.